மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 22 33 வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்பதே. ஆமென். நம்ம ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு முக்கியமான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் சிந்திக்க போகிற காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு துணை செய்து இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். மற்றும் நடத்தின தேவன் இனியும் நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதி, இந்த சரித்திர நிகழ்வு ரொம்ப அற்புதமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு அருமையான சரித்திர நிகழ்வாக இது நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஒரு அநேக அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். அந்த விதத்துல ஒரு அற்புதமான காரியமாக இந்த காரியம் இங்க நமக்கு இந்த வேத பகுதியில அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திர நிகழ்வு இது ஏன் அற்புதமானது அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த சரித்திர நிகழ்வு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மக்களுடைய குணாதிசயத்தை பற்றியும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை பற்றியும் அவருடைய இரக்கத்தை பற்றியும் இது நமக்கு சொல்லுகிறது. அதோடு அவருடைய சீசர்களிடத்துல காணப்பட்ட விசுவாசம், அதோடு அவிசுவாசம் கலந்த அந்த தன்மையையும் இந்த பகுதி அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. இந்த வசனத்தை அதிக முறை வாசித்திருக்க கூடும், சில பிரசங்கங்களை கூட கேட்டிருக்க கூடும். ஆனா இதுல அநேக விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். கடவுள் நமக்கு உதவுவார். இந்த பகுதியை நம்ம பார்க்கிற பொழுது 22ஆம் வசனத்துல நமக்கு சொல்லுகிற பொழுது, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். அதாவது 5 அப்பம் 2 மீன்களை வைத்து புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்த, இல்லைங்களா, அந்த பெரும் கூட்டத்தை ஆண்டவர் போஷித்ததற்கு பின்பதாக, புருஷர் மாத்திரம் 5000 பேர் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. அநேக ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? அப்ப 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து அதை ஆசிர்வதித்து அதை பெருகச் செய்து அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அங்க ஜனங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை கேட்ட
அவர்களுக்கு அந்த உணவை கொடுக்கிறார். அது கொடுத்த பின்பு இப்ப ஆண்டவர் ஜனங்களை எல்லாம் அனுப்பி விடுகிறத நம்ம அந்த பகுதியில பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படி அனுப்பி விடுகிற போது சீசர்களை ஆண்டவர் அக்கறைக்கு போகும்படி சொல்லுகிறார். தமக்கு முன்பாகவே அந்த தம்முடைய சீசர்களை அக்கறைக்கு போகும்படி ஆண்டவர் துரிதப்படுத்தினார் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகிறது. சரிங்களா? 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப சீசர்களை அக்கறைக்கு போகும்படி ஆண்டவர் அனுப்புகிறார். ஜனங்களை தங்களுடைய இடத்துக்கு போறதற்கு அனுப்புகிறார். அப்படி அவர்களை அந்த கூட்டத்திலிருந்து அவங்க போகும்படி அனுப்புகிறார் ஜனங்களை. சீசர்களை இந்த பக்கம் படகுல ஏறி அக்கறைக்கு போகும்படி அனுப்புகிறார். அதற்கு பின்பதாக இயேசு ஒரு மலைப்பாங்கான இடத்துல போய் ஜெபிக்கிறதற்கு போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகிற பொழுது, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது இந்த கரையை விட்டு இப்ப கடலுக்குள்ள வெகு தூரம் அந்த படகு போயிடுச்சு என்று சொல்லி பார்க்கிற. சீசர்கள் அக்கறைக்கு போவதற்காக பயணப்பட்டு அந்த படகுல அவர்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் போறாங்க. இயேசு தனியா மலை மேல ஜெபிக்கிறதுக்கு போயிட்டாரு. இதற்குள்ளாக சீசர்கள் வெகு தூரம் கடலுக்குள்ள போயிட்டாங்க. அக்கறைக்கு போறதுக்காக போயிருக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அங்க என்ன நடக்கிறது? தொடர்ந்து நம்ம வசனங்கள்ல வாசிக்கிற பொழுது அலைகள் படகு மேல மோதி அது கடுமையான ஒரு தாக்குதலை செய்தது என்று சொல்லி பார்க்கறோம். இந்த படகு ரொம்ப தாக்குதலுக்குள்ளாகிறது. அலைகள் அப்படியே கொடூரமாய் அந்த படகு மேல மோதுகிறது இல்லைங்களா? ஒரு மோசமான நிலை அங்க உண்டாகிறது. காற்றும் புயலும் அங்க அடித்து இல்லைங்களா? பாருங்க, அதைத்தான் சொல்லுகிறது. அலைகளினாலே அளவுபட்டது என்று சொல்லி அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறார் இல்லைங்களா? அப்ப அந்த விதத்துல அங்க ரொம்ப மோசமான அலைகள் எழும்பி இல்லைங்களா அங்க அடிக்குது. அது ரொம்ப மோசமான ஒரு நிலை அங்க சீசர்களுக்கு உண்டாகி கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? அக்கறைக்கு போவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் என்று சொல்லி சொல்லுகிறது. 4ஆம் ஜாமம் அப்படிங்கிறது விடிய காத்தால 3 மணியிலிருந்து 6 மணிக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட நேரம் தான் 4ஆம் ஜாமம் என்று சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது மாலையில 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 1ஆம் ஜாமம், 9 மணியிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த 4ஆம் ஜாமம் என்று சொல்லும் பொழுது விடிய காத்தால 3 மணியிலிருந்து 6 மணிக்கு இடைப்பட்ட அந்த நேரத்துல இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்க. அப்படி இயேசு வருகிற அந்த காரியத்தை பார்த்த சீசர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நமக்கு 26ஆம் வசனம் சொல்லுது, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் என்று சொல்லி பார்க்க. அதை பார்த்த சீசர்கள் ஏதோ ஆவி ஒண்ணு வருது அப்படின்னு பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்படி அவங்க பயப்படுறாங்க. இப்ப கடல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்ம பார்த்தோம்னா இப்ப இருக்கிற மாதிரியான பெரிய டெக்னாலஜி எல்லாம் இருக்காது. இப்போ இருக்கிற டெக்னாலஜிகள் இருந்தாலும் கூட கடல் என்பது இல்லைங்களா, இங்க பாக்குற கடல் என்பது ஒரு பெரிய ஏரி இல்லைங்களா? கடல் அப்படின்னு சொன்னானே நம்ம பெரிய கடல்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒரு பெரிய ஏரி. பாருங்க, இப்ப அந்த மாதிரியான ஒரு பெருசு கடல் மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி தான் இங்க நமக்கு சொல்லப்படுகிறது. அதை கடல் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. பொதுவா கடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
அது ரொம்ப இருட்டான நேரத்துல அப்படி இருந்தா அது என்ன மாதிரி இருக்கும்னு பாருங்க. ஒரு பெரிய பயம், திகில் இதெல்லாம் உண்டாகிறதாக இருக்கும் இல்லைங்களா? அந்த விதத்துல இங்க சீசர்களுக்கு கடல் மேல இயேசு நடந்து வருகிற பொழுது பார்க்கிற பொழுது ஒரு பயம் உண்டாகிறது. ஏன்னா கடல் மேல் நடக்கிறதுங்கிறது அவர்கள் கண்டிராத ஒரு காரியமாக இருக்கிறது. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் இல்லைங்களா? யாருமே கடல் மேல நடக்க முடியாது. இப்ப கடல் மேல எந்த மனுஷனாலையும் நடக்க முடியாதுன்னு பார்க்கிறோம். இப்ப யாரோ ஒருத்தர் கடல் மேல நடந்து வருகிறார்கள். அத பார்த்தோனே சீசர்களுக்கு ஒரு பெரிய பயம், திகில் பிடித்து கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப 27ஆம் வசனத்துல ஆண்டவர் உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே இப்ப இயேசு சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுக்கிற சத்தத்தை இயேசு சொல்றத அவர்கள் கேட்கிறாங்க இல்லைங்களா? நீ பயப்படாதீங்க, நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு உறுதி கொடுக்கிறார். அங்க இருந்து அவங்களுக்கு ஒரு பயமும் திகிலும் பிடித்து கிடக்குது இல்லைங்களா? இப்ப ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார், நான் தான் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம சில நேரங்கள்ல நம்முடைய வீடுகள்லயே இந்த கிராமமான இடங்கள்ல இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்துல யாராவது வந்தாங்க, அப்படி இல்லை சரசரன்னு சவுண்டு கேட்டுதுன்னா பார்த்து யார் அப்படின்னு கேட்டா அவங்க அதுக்கு முன்ன பதில் சொல்லுவாங்க. நான் தான்னு பேர் சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு உறுதிப்படுத்துறாங்க. திருடனோ வேறு யாரோ அல்ல, நான் உங்களுக்கு அறிமுகமானவன் அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க இல்லைங்களா? நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த விதத்துல இங்க இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள் இல்லைங்களா? ஒரு பயமும் திகிலும் பிடிக்குது. ஏன்னா அது தரையில நடக்கிற விஷயம் இல்ல. கடல்ல நடக்கிற விஷயம் இல்லைங்களா? சுத்திலும் இருட்டு. அவங்க ஒரு படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. காத்தும் புயலும் ரொம்ப மோசமா அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்குன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்க ஏதோ ஒருவர் நடந்து வருகிறது போல தெரியுது. ஏதோ ஒரு உருவம் நடந்து வர மாதிரி இருக்குது. ரொம்ப பயப்படுறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு உறுதி தர ஒரு வார்த்தையை சொல்றார். நான் தான் இயேசுன்னு சொல்லி சொல்றார் இல்லைங்களா? நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப 28ஆம் வசனம் பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் என்று சொல்லிப்பான். இங்க ரொம்ப பழக்கமான அந்த அன்பான குரலை பேதுரு கேட்ட உடனேயே அவருடைய உள்ளத்துல பாசமும் உற்சாகமும் அப்படியே பொங்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பார்த்துட்டு இப்ப சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனா நான் தண்ணீர் மேல் நடந்து உம்மிடத்துல வர கட்டளையிடும் என்று என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த குரல் கேட்ட குரல் இல்ல, அது நீங்க தான் அப்படின்னு சொன்னா நான் தண்ணீரை இறங்கி வர்றதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்கன்னு சொல்லி சொல்றார் பேதுரு இல்லைங்களா? எல்லா காரியத்திலும் பேதுரு எப்பொழுதும் ஆர்வமுடையவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம வேத பகுதியில பார்க்கிறோம். அந்த விதத்திலேயே பேதுரு இந்த பகுதியிலும் அப்படி செய்யறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து 29ஆம் வசனத்துல நம்ம பார்த்தா, அதற்கு அவர் வா என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வா அப்படின்னு சொன்ன உடனேயே பேதுரு இந்த படகுல இருந்து தண்ணீருக்குள்ள இறங்கி அவரை பார்த்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? அப்படி நடக்க ஆரம்பிச்சு என்ன நடக்குது? 30ஆம் வசனத்துல பார்க்கிற பொழுது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்க. பேதுரு ஆண்டவரை நோக்கி பார்த்து நடந்து போன வரைக்கும் அவரால் செய்ய முடியாத செயல்களை பேதுருவால செய்ய முடிஞ்சு. அதாவது பேதுருவால செய்ய முடியாத செயலை அவர்னால் செய்ய முடிஞ்சு. எப்படி? இயேசுவை நோக்கி பார்த்து நடந்து போன வரைக்கும் அந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது. ஏன்னா சாமானிய ஒரு மனிதனால் தண்ணீரின் மேல் நடக்க முடியாது இல்லைங்களா? ஆனா பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய கட்டளையின் அடிப்படையில, வான ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில பேதுரு நடந்து போன வரைக்கும், இயேசுவையே பார்த்து நடந்து போன வரைக்கும் அவர்னால் செய்ய முடியாத செயல்களையும் செய்ய முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா
பலத்த காற்றை குறித்து அவர் எப்போது நினைச்சு பார்த்தாரோ அப்பவே அவர் தண்ணீருக்குள்ள போக ஆரம்பித்து விட்டாருன்னு சொல்லி பார்க்க, தண்ணீருக்குள்ள முழுகிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இயேசுவை பார்த்து பேசினாரு, நீரே ஆனா நான் தண்ணீர்ல வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யும், கட்டளையிடும்னு சொல்றாரு. ஆண்டவர் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு அவர் தண்ணீர்ல கடல் மேல் காலை வைத்து நடக்கிறார், இயேசுவை பார்த்தவராக. அவர்னால் அந்த படியை எடுத்து வைத்து நடக்க முடிஞ்சது. இப்போ இயேசுவை விட்டு இந்த பலத்த காற்று அடிக்குது பாருங்க, அதை திரும்பி அதனுடைய காரியத்தை நினைச்சு பார்க்கும்போது அவர் தண்ணீருக்குள் போக ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்ப என்ன செய்தார் பாருங்க, 30ஆம் வசனம் பாருங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான்னு சொல்லி பார்க்க. இப்ப பாருங்க, இப்ப பதறி போறார், ஒரு பதற்றம் வந்து விடுகிறது. அதெல்லாம் பார்த்த உடனேயே தண்ணீருக்குள்ள அவர் முழுகிறாரு. அப்ப பதறி போய் பேதுரு ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு கதறுகிறத பார்க்கணும். சரிங்களா? இப்படி கதறுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? 31ஆம் வசனம் சொல்லுது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் என்று சொல்லிப்பார். இப்ப பேதுரு பதறி போய் ஆண்டவரை கூப்பிடுகிற பொழுது, ஆண்டவரே என்னை ரட்சியும்னு சொல்லி கதறுகிற பொழுது அவருடைய கரத்தை பிடிச்சு இயேசு தூக்கி அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அவருடைய அற்ப விசுவாசத்தை மென்மையாக கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க. கடிந்து கொள்றார். நீ வந்த, என் வார்த்தையை கேட்டு வந்த, கொஞ்ச தூரம் வந்து இல்ல காலை வச்சு நடந்து, இப்ப ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். சரிங்களா? அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கிற பொழுது 32ஆம் வசனத்துல அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லி பார்க்க. இப்ப பேதுரு படவில் ஏறினதற்கு பின்பாக இயேசுவும் படவுல ஏறுறாரு, உடனே காற்று அமர்ந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல கடைசியா நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க ஒரு ஆராதனை நடக்குது இல்லைங்களா? மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசுவை சீசர்கள் வந்து புகழுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் தொழுகை இல்லைங்களா? ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் இல்ல, பாருங்க நமக்கு சொல்லப்படுது இல்லைங்களா? 33ல பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதுதான் ஆராதனை, கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்தி இல்லைங்களா? அப்ப அங்க ஒரு பெரிய காரியம் ஒன்று நடக்குது இல்லைங்களா? இப்படி இந்த சம்பவங்கள் முடிவடைகிறத நம்ம பார்க்கணும். இயேசு இல்லாமல் முன்பதாக அனுப்பப்பட்ட சீசர்கள் இப்ப இயேசு 4ஆம் ஜாமத்துல அவங்களுடைய நிலையை கண்டு அங்கே கடல் மேல் வந்து அவங்களோடு கூட இணைகிறார். இப்ப காற்றும் கடலும் அது இந்த கொந்தளிப்பு அமர்த்தப்படுகிறது. அவர்கள் பாதுகாப்போடு கரையை சென்றடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கீங்களா? இப்படி இந்த வசன பகுதி நமக்கு முடிகிறது. இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு 4 பயன்பாடுகளை நம்ம எடுத்துக்க போறோம் இன்னைக்கு இல்லைங்களா? என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, படைப்பின் மேல் இயேசு கொண்டிருந்த ஆளுகை. முதல்ல நம்ம இதுல பார்க்கறது என்னன்னு சொன்னா, இந்த முழு படைப்பின் மேலும் இயேசுவுக்கு இருந்த ஆளுகையை பற்றி இந்த அற்புதம் நமக்கு அழகாக விவரித்து காட்டுகிறது. இந்த நம்ம வாசிக்க பார்த்த அந்த வேத பகுதி இந்த முழு படைப்பின் மேலும் இயேசுவுக்கு இருந்த ஆளுகையை பற்றி நமக்கு விவரித்து சொல்லுகிறத பார்க்கணும் இல்லைங்களா? அதாவது இங்க தரையில நடக்கிற மாதிரி இயேசு கடல் மேல் நடந்தார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. 25ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது அது நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய சீசர்களை அப்படியே அங்கும் இங்கும் அலக்களித்து கொண்டிருந்த அந்த மோசமான அலைகள் தேவனுடைய குமாரனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்தின் கீழாக ஒரு திடமான தரையை போல மாறினது என்று சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? சீசர்களை ரொம்ப மோசமா அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கு. அவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மோசமான நிலை உண்டாக்கி இருக்கு, காற்றும் புயலும். ஆனா
தேவகுமாரனுக்கு அதே காற்றும் கடலும் கீழ்ப்படிந்து அவருடைய பாதங்களுக்கு கீழே அது ஒரு தர மாதிரி மாறி போயிருக்கிறத நம்ம இந்த பகுதியில பார்க்கணும். சரிங்களா? இப்ப காற்றினால் அலக்களிக்கப்பட்ட கடல் நம்முடைய ஆண்டவருடைய பாதங்களுக்கு கீழே எப்படி இருந்தது? அது கற்பாறை போல அவரை தாங்கி பிடித்தது என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? இந்த அலை எப்படி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும்னு பாருங்க. ஆனா இயேசு நடந்து வருகிற பொழுது ஒரு தரையின் மேல் நடந்து வருகிறது போல ஆண்டவர் நடந்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? இது நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய மனிதன் தண்ணீர் மேல நடக்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் முடியாத ஒரு காரியம். இல்லைங்களா? நம்ம சிந்திச்சு பார்த்தா யாரும் அப்படி நடந்துட முடியாது. இல்லைங்களா? நம்ம யாராவது அப்படி தண்ணீர் நடக்க முடியுமா? இதுதான் அறிவியலுடைய கூற்றும் கூட. இல்லைங்களா? அறிவியலாளர்கள் இதைத்தான் சொல்றாங்க. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும், இது நிஜத்துல நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அசாதாரணமான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்படி ஒண்ணு நடக்கவே முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்லைங்களா? அதுக்கு மாறா ஒண்ணு நடக்கிறது தான் அசாதாரணம் என்று சொல்லி சொல்றோம். இல்லைங்களா? இப்ப மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடைய மனிதர்கள் தண்ணீர் மேல் நடக்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் முடியவே முடியாது அப்படிங்கிறது அறிவியலாளர்களுடைய கூற்று. ஆனா அப்படிப்பட்ட சம்பவம் நிஜத்தில் நடந்தது என்பதை நமக்கு வேதத்திலிருந்து பார்க்கிறோம். இல்லைங்களா? வேதத்திலிருந்து நாம் பார்த்து விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து நாம் அதை அடைகிறோம். இல்லைங்களா? விசுவாசத்தின் மூலமாக அதை நாம் நம்புகிறோம். இல்லைங்களா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு எப்படி கடலின் மேல் நடந்தார்? கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா அவர் தேவன். இல்ல? ஆதியில இந்த கடலை படைத்தவர் அவர்தான். இல்லைங்களா? ஆகவே அவர் விரும்பின போதெல்லாம் கடல் மேல் நடப்பது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப எளிதான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கணும். அதைத்தான் நம்ம இந்த பகுதியிலிருந்து அறிஞ்சுக்கிறோம். இல்லைங்களா? அவருக்கு அது சுலபம். ஏன் அப்படின்னா இந்த கடலை படைத்தவரே அவர்தான் அப்படின்னு சொல்லி பார்க்க. இப்ப இந்த பகுதியிலிருந்து எல்லா விசுவாசிகளுக்கும், மெய்யான விசுவாசிகளுக்கும் ஒரு அருமையான ஆறுதலை கொடுக்கிற காரியம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அது என்ன ஆறுதலை அளிக்கிற காரியம் அப்படின்னு சொன்னா, சிருஷ்டிக்கப்பட்ட எதுவுமே கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறக்கவே கூடாது. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாமே கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. சகலமும் அவரை சேவிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். இல்லைங்களா? அதை நம்ம மறக்க கூடாது. சில நேரங்கள்ல ஆண்டவர் தம்முடைய மக்களை சோதிக்கப்படுறதுக்கு, பிரச்சனை அப்படிங்கிற அந்த புயல்னால அலக்களிக்கப்படுறதுக்கு அவர் அனுமதிக்கலாம். இல்லைங்களா? அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையில அவர்கள் வளருவதற்கு, இல்லைங்களா, தேவ ஜனங்கள் வளருவதற்கு ஆண்டவர் அப்படி அனுமதிக்கலாம். இல்லைங்களா? நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல நமக்கு சில நேரங்கள்ல உதவி வராம இருக்கலாம். சீசர்கள் அங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் 4ஆம் ஜாமத்துல வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல அந்த உதவி வராம ஆண்டவர் விரும்புகிற நேரத்துல அதை நமக்கு கொடுப்பார். சரிங்களா? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசத்துல வளருவதற்கு, ஆண்டவரோடு இன்னும் அதிக அதிகமாக இருப்பதற்கு ஆண்டவர் அந்த விதமான காரியங்களை சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது. என்னன்னு சொன்னா, இந்த காற்று, இந்த அலைகள், புயல்கள் இதெல்லாம் கிறிஸ்துவினுடைய பணியை செய்கிற பணிவிடைக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கடவுளால படைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? அது அவரால் படைக்கப்பட்டு அவரை சேவிக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்ப கிறிஸ்துவனுடைய அனுமதி இல்லாம அதனால அசையக்கூட முடியாது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? பாருங்க, உதாரணத்துக்கு சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 93ஆம் சங்கீதம் பாருங்க. 93ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம் சொல்லுங்க பாருங்க. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி இந்த வசனம் சொல்றத பார்க்கிறோம்.
இல்லைங்களா? இதெல்லாம் பயங்கரமானது. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த காற்றும், தண்ணீர் இதெல்லாம் பயங்கரமானது. அதைவிட பயங்கரமானவர், வல்லமையுடையவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இல்லைங்களா? இப்ப பாருங்க, கிறிஸ்துவனுடைய அனுமதி இல்லாம இதனால அசையக்கூட முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம இதுல பார்க்கிறது, படைப்பின் மேல் இயேசு கொண்டிருக்கிற ஆளுகை. நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற காரியங்கள், ஒரு மெய்க்கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனைகள், இதெல்லாம் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கடவுள் அனுமதித்து நாம் அவருக்குள் வளரும்படிக்கு அதை கொடுத்திருப்பார் என்று சொன்னா, நாம் அதை பொறுமையோடு ஏற்று நடக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். சில நேரத்துல நம்ம ஊக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்ல சில நேரங்கள்ல சோர்வாய் கிடப்போம், இல்ல அந்த நேரங்கள்ல சில நேரத்துல உதவியே வராத மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மை தண்ணீர்ல அமிழ்ந்து போக செய்யாது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? ஏன்னு சொன்னா, இதையெல்லாம் விட பெரியவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். படைப்பின் மேல் இயேசு கொண்டிருந்த ஆளுகைன்னு சொல்லும்போது, இங்க இருக்கிற எதுவுமே ஆண்டவரை அறியாமல் நடப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனை, போராட்டம், சில சூழ்நிலைகள், இதெல்லாம் விட பெரியவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்முடைய இருதயத்துல ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைங்களா? ஆகவே நம்ம பொறுமையோடு காத்திருந்து இயேசு அந்த கடல் மேல நடந்து நம்ம இடத்துல வரத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம எதை பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ, இந்த பிரச்சனை மாதிரி இருக்கிற கடல் மேல அதை அவர் காலுக்கு கீழே மிதிச்சு நடந்து நம்ம இடத்துல வருவார் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே நோக்கி பார்த்திருக்க வேண்டியது அவசியம். இந்த பிரச்சனைகள் அல்ல, இதையெல்லாம் விட பெரியவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயம் நம்ம இடத்துல வருவார், நமக்கு உதவுவார் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். இல்லைங்களா? அதை நம்ம முதல்ல பயன்பாடா அதுல நம்ம பார்க்கணும். ரெண்டாவதா நம்ம இதுல பார்க்கறது என்னன்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு கொடுக்கும் வல்லமை, அதாவது பலன். இப்ப ரெண்டாவதா நம்ம இதுல பார்க்கறது என்னன்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு எத்தகைய வல்லமையை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த அற்புதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இல்லைங்களா? இங்க நம்ம பார்க்கிறோம், பேதுரு ஆண்டவரை நோக்கி படகுலிருந்து இறங்கி தண்ணீரின் மேல் நடந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? ஆண்டவர்கிட்ட பேசுறாரு பேதுரு. பேசி, ஆண்டவரே நீரே ஆனா நான் தண்ணீர்ல நடந்து வரட்டான்னு கேட்கிறார். ஆண்டவர் வான்னு சொல்றாரு. வான்னு சொன்னோனையே பேதுரு படகுல இருந்து இறங்கி தண்ணீர் மேல் நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடந்தது அப்படிங்கிறது அவருடைய தெய்வீக தன்மைக்கான ஆதாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா எந்த மனிதனாலையும் தண்ணீரின் மேல் நடக்க முடியாது. இல்லைங்களா? இப்ப அவர் தண்ணீர் மேல் நடந்தது அவர் தேவன் அப்படிங்கிறத நமக்கு காட்டுகிறது. இல்லைங்களா? அப்ப அது ஒரு மகத்துவமான அற்புதமாக இருக்கிறது. ஆனா தன்னுடைய பலவீனமான விசுவாசியும் அதே விதத்துல நடக்க செய்தார் பாருங்க. அது அதை விட மகத்துவமான அற்புதமாக இருக்கிறது. அவர் நடந்தார், அவருடைய விசுவாசிகள், பலவீனமான விசுவாசிகளையும் ஆண்டவர் அந்த தண்ணீர் மேல் நடக்க செய்தார் பாருங்க. இல்லைங்களா? பேதுரு நின்ற உடனேயே அவர் உள்ள போகல. இல்லைங்களா? இப்ப இந்த சரித்திர நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு ஆழமான அர்த்தமுடையதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றவங்களுக்கு நம்முடைய ஆண்டவர் எத்தனை பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிறது இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறதாக இருக்கிறது. செய்ய முடியாது அப்படின்னு நாம நினைக்கிற காரியத்தை செய்யும்படி அவர் நமக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாழ்க்கையில இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்த செய்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? இந்த பிரச்சனைகள், துன்பங்கள் மத்தியில அவர் நம்மை தூக்கி விட்டு, அவர் இல்லாம நாம எதையும் தைரியமா சந்திக்க முடியாது அப்படிங்கிறத நமக்கு கத்துக் கொடுப்பார். அவர் இருந்தாதான் என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும், அவர் இல்லைன்னா எதையும் என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறத நமக்கு அந்த பிரச்சனையின் துன்பத்திலிருந்து நம்மை தூக்கி விட்டு நமக்கு கற்றுத் தருவார் என்று சொல்லி பார்க்க, நமக்கு பலனை கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார்.
நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? வரலாற்றுல மோசேயை பார்க்குறோம். மோசே பார்வோனுக்கு முன்பாக போய் பேசினது அதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அப்படி செய்து எந்த மனிதனும் அந்த விதத்துல வந்துட முடியாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்திருந்தார் இல்லைங்களா? பார்வோனுக்கு விரோதமா பேசினா இருக்க முடியுமா? ஆனா அவனுக்கு பலனை கொடுத்து அவனை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறார். அதே மாதிரிதான் தானியேல் பாபிலோன்ல இருந்த பொழுது அவருக்கு அந்த விதமான பலனை கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள்லாம் தேவனுடைய மகத்துவமான வல்லமைக்கான உதாரணங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சேதமில்லாம நம்ம தீயின் மத்தியிலையும் தண்ணீரின் மத்தியிலும் கடந்து போவதற்கு அவர் நமக்கு பலனை கொடுத்து நம்ம எதிரிகளை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவுவார் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? இந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளுக்காக வாழுகிற பொழுது ஏற்படுகிற பிரச்சனைகள், சோர்வுகள் இல்லைங்களா? இப்ப நான் பிரச்சனை துன்பம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தானா வம்படியா போய் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த துன்பம் பிரச்சனைகள் இல்லை. கர்த்தருக்காக வாழ, ஆண்டவருடைய வார்த்தைக்காக வாழ பிரயாசப்பட்டு இந்த உலகத்துல நாம் படுகிற பாடுகள், பிரச்சனைகள், அதோடு நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாக நாம் சில நேரங்கள்ல பாவத்துல சிக்கி கொள்ளுகிறது, இந்த விதமான சோதனைகள், பலவீனங்கள் இப்படியெல்லாம் நடக்கிற பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப இந்த தண்ணீர் மாதிரி இருக்கிற அந்த பிரச்சனைகள் மிக ஆழமாக நமக்கு தெரியலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் வா அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் இருக்கு. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில இல்லைங்களா? இப்ப தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு கொடுக்கிற பலன், அதாவது வல்லமை என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஆண்டவர் கொடுப்பார். தம்முடையவர்களுக்கு நிச்சயமாக அதை கடந்து வருவதற்கான பலனை ஆண்டவர் கொடுக்காது இருக்க மாட்டார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல மிக மோசமான நிலைக்கும் போகிறது போல போனாலும் கூட ஆண்டவர் அதுல இருந்து நம்மை தூக்கி விட்டு நம்ம முழுகி போகிறது மாதிரியான ஒரு நிலைக்கு போனா கூட ஆண்டவர் அதுல இருந்து நம்மை தூக்கி விட்டு அவர் இல்லாமல் நாம் தைரியமாக அந்த விஷயத்தை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்து அவரையே நாம் சார்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ரெண்டாவது இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நினைச்சு பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்தபடியா மூணாவது நம்ம இதுல பார்க்கறது என்னன்னு சொன்னா, அவிசுவாசத்தினாலே நமக்கு வரும் உபத்திரவங்கள். அவிசுவாசத்தினால அநேக உபத்திரவங்களை சீசர்கள் தங்களுக்கு வருவித்துக் கொண்டதை இந்த அற்புதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? இந்த பகுதியில நம்ம வாசிக்க கேட்டோம், பேதுரு ஆண்டவரை பார்த்த உடனேயே, ஆண்டவர் நான் தான் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே, ஆண்டவரே நீரே ஆனால் நான் தண்ணீர் மேல் நடந்து வருவதற்கு கட்டளையிடும் என்று சொல்லி கேட்கிறாரு. ஆண்டவரும் வா என்று சொன்ன உடனேயே பேதுரு இப்ப தைரியமாக தண்ணீர் மேல இறங்கி கொஞ்ச தூரம் நடக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதே நேரத்துல காற்று பலமாய் இருக்கிறதை அவர் கண்ட பொழுது பயந்து தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கினார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? வேதம் சொல்லுகிறது ஆவி உற்சாகம் உடையது, மாமிசமோ பலவீனமுடையது என்று சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்க. இங்க உற்சாகமான ஆவியை பலவீனமான மாமிசம் மேற்கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது இல்லைங்களா? சில நேரங்கள்ல நமக்கு உற்சாகக்கூடியதாக கடவுளுக்குரிய காரியத்துல நம்ம செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆண்டவருக்குரிய வாழ்க்கையில. ஆனா நம்மள இருக்கிற இந்த பலவீனமான நம்ம இருக்கிற அந்த எஞ்சி இருக்கிற பாவம், தொடர்ந்து இருக்கிற பாவம் சில நேரங்கள்ல நம்மை மேற்கொள்ள பார்க்கும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த போராட்டங்கள் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப நம்ம கவனமா இருந்து அதை அழித்து வாழ வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க. பாவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிற அறிவை விட அது ரொம்ப மோசமானது பாவம் இல்லைங்களா? பாவம் ரொம்ப கொடூரமானது. நாம் நினைப்பதுக்கெல்லாம் அது அதை விட மோசமானதுதான் பாவம் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? பாவத்தை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா? அதை குறித்து நாம் கவனம் இல்லாமல் இருந்தா கொஞ்ச நேரத்துல அது எங்க நமக்கு திசை தெரியாத ஒரு நிலையிலே நம்மை கொண்டு போய் விட்டு விடுக்கும் இல்லைங்களா? ஆகவே அதை நம்ம ரொம்ப கவனமாக இருந்து
அதை கண்டுபிடித்து அதை அழித்தொழிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க, சரிங்களா? அழித்து ஒழித்து வாழ வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க. அப்படி நம்ம அதை அழித்து ஒழிக்கவில்லை என்று சொன்னா அது நம்மளை கொல்றதுக்கு பார்க்கும், இல்லைங்களா? அது நம்மளை கொல்றதுக்கு தான் பார்க்கும், இல்லைங்களா? உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்குள்ள ஒரு கருப்பாம்பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கருப்பாம்பூச்சி பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா ஒன்றும் தோணாது. ஓ கருப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீமார் வச்சு அடிச்சு, சீமாறு இங்க விளக்கமாறுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை வச்சு அடிச்சு அந்த கருப்பாம்பூச்சியை தூக்கி போட்டுறாங்க, இல்லைங்களா? அது ஒரு பெரிய பயத்தை உருவாக்காது, இல்லைங்களா? ஆனா ஒரு கருப்பாம்பூச்சி போகுது, அதை குறித்து கண்டுக்காம அதை பார்க்குறோம், திடீர்னு அது எங்கேயோ போய் பூந்துக்குச்சு, சரி ஒரு கருப்பாம்பூச்சி தானே அப்புறமே அடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி அதை விட்டு விடுகிற பொழுது, நீங்க நல்லா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு 1000 கருப்பாம்பூச்சி உங்க வீட்டுக்குள்ள உங்க பக்கத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பயத்தை உருவாக்கும்னு நினைச்சு பாருங்க, இல்லைங்களா? அது எவ்வளவு மோசமான ஒரு திகிலை உருவாக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பாவன்றத நீங்க சாதாரணமா நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து அது உங்களை கொல்ல பார்க்கும். உங்க கையும் காலையும் கட்டி வச்சு, இல்லைங்களா, ஒரு 1000 கர்ப்பப்பூச்சி பக்கத்தில் விட்டா எப்படி இருக்கும்? ஒரு கர்ப்பப்பூச்சிக்கு பயப்பட மாட்டீங்க, 1000 கர்ப்பப்பூச்சி இருந்தா பக்கத்துல. இந்த மாதிரி பாவம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாய் ஊடுருவி அது ஒரு நாள் ஒரு பயங்கரமான காரியத்தை வாழ்க்கையில ஏற்படுத்திடும், இல்லைங்களா? அதனால பாவம் அப்படிங்கிறது விளையாட்டு காரியம் இல்லை, இல்லைங்களா? ஏன்னா அந்த பாவம் தான் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு போக காரணமா இருந்தது. உடைய பாவம் தான் அவர் அப்படி கொண்டு போறதுக்கு காரணமா இருந்தது. அதை நம்ம லேசா நினைச்சுக்கிட்டு பாவம், ஐயோ பாவம், அப்படி அந்த பாவம் இல்லது. இந்த பாவம்ன்றது அது ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட நெருங்கிய தொடர்புடையதாக இருந்து நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய சிந்தை, நாம் சந்திக்கிற மனிதர்கள், சமுதாயம், குடும்பம் எல்லா இடத்துலையும் ஊடுருவி அது இருக்கிறது, இல்லைங்களா? அது ஒவ்வொரு மனிதன்லையும் இருக்குது, இல்லைங்களா? அப்போ அது எந்த அளவுக்கு கவனமாக இருந்து அழித்தொழிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது நம்மை கொல்லும். பாவத்தை நம்ம கொல்லணும், இல்லைன்னா பாவம் நம்மளை கொல்லும் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளையும் வல்லமையையும் பேதுரு மறந்து போனார் என்று சொல்லி பார்க்க. இப்பத்தான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் வரட்டா, நீரே ஆனால் நான் வரட்டா, இறங்கி வர்றதுக்கு எனக்கு கட்டளையிடுன்னு சொல்றாரு. ஆண்டவர் வா அப்படின்னு சொல்றாரு. அவர் கடல்ல காலை வைக்கிறாரு, ஆனா உள்ள போகல. அது மிகப்பெரிய ஆச்சரியம், அற்புதம். இப்ப இயேசுவை பார்த்து நடக்கிறாரு, இல்லைங்களா? இப்ப தன்னுடைய ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளையும் வல்லமையும் பேதுரு கொஞ்ச நேரத்துல மறந்து போறார், இல்லைங்களா? இப்ப தண்ணீர் மேல ஒரு அடி நடக்க தன்னை பலப்படுத்தின அதே ஆண்டவரால தன்னை முற்றும் முடிய காக்க முடியும் அப்படிங்கிறத பேதுரு நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? இது மேல தண்ணி மேல காலை வைக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்தாரே, நான் ஒரு அடி எடுத்து நடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தாரே, அது இதுவரைக்கும் பார்த்திராத விஷயம். கடல் மேல யாரும் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பலத்தினால், வல்லமையினால் அப்படிங்கிறத பேதுரு மறந்து போயிட்டார், இல்லைங்களா? பெற்ற நன்மைகளையும் வல்லமையும் அவர் மறந்து போனார் என்று சொல்லி பார்க்க. ஒரு அடி நடக்க செய்து இல்ல தன்னை பலப்படுத்த, அந்த நடக்கிறதுக்கு தன்னை பலப்படுத்தின அந்த ஆண்டவர் முழுவதுமாக என்னை காக்க முடியும் அப்படிங்கிறத பேதுரு நினைக்காமல் போய்விட்டால், நினைத்து பார்க்கவில்லை என்று சொல்லி பார்க்கணும், சரிங்களா? இப்ப இந்த படகை விட்டு இறங்கின அந்த நேரத்தை விட இப்ப தண்ணீர் மேல் நிற்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அருகில நாம நிக்கிறோம் அப்படிங்கிறத பேதுரு சிந்திக்க தவறி போனார் என்று சொல்லி பார்க்கணும், சரிங்களா? படகு விட்டு இருக்கிறதுக்கும் இப்ப தண்ணீர் மேல நின்றுகிட்டு இருக்கும்போது இயேசு பக்கத்துல இருக்கிறார், நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்ததை விட இப்போ கிட்டக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சிந்திக்க மறந்து போனார் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா?
அப்ப பயம்ங்கிறது அவரை சிந்திக்க விடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபத்து என்ன செய்தது? அவருடைய மனதை குழப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காற்றும் அலைகளும் தனக்கு நேரிடுகிற இந்த ஆபத்தையும் தவிர வேறொன்றையும் பேதுரு சிந்திக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை விசுவாசிக்க தவறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் தண்ணீருக்குள் மூழ்குகிறார் இல்லைங்களா? அப்ப அவர் கதறாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லி சத்தமிடுறார் இல்லைங்களா? இது அநேக விசுவாசிகளுடைய அனுபவ காரியத்தை நமக்கு அழகாக காட்டுகிறது இல்லைங்களா? எத்தனை பேரு கிறிஸ்துவ வந்து ஆரம்பத்துல பின்பற்றி வந்த மாதிரி இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஆரம்பத்துல பின்பற்றியதுல காணப்பட்ட விசுவாசம் போக போக பின்னாட்கள்ல இல்லாமல் போகிறது என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவிடத்துல வருகிற பொழுது அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசம் போக போக அது இல்லாமல் போகிறத நம்ம பார்க்கிறோம். அது இந்த பேதுருனுடைய இந்த நிகழ்வுல இருந்து நமக்கு அது அழகா ஒரு படம் மாதிரி காட்டுகிறத பார்க்கிறோம். உடைய வாழ்க்கை பாதையில வர இன்னல்களையும் ஆபத்துகளையும் நம்ம பார்த்து அநேக நேரம் நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா? பேதுரு மாதிரி பயப்படுறோம். நம்ம சுத்தில இருக்கிற எதிரிகளை பார்த்து இல்ல, பிசாசு, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் நம்ம பார்த்து இந்த பிரச்சனைகள்ல அதை பார்த்து நம்ம கலங்குகிறவர்களாக இருக்கோம் இல்லைங்களா? இயேசுவை விட ஆபத்துக்களை குறித்து நம்ம அதிகமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ இப்படி இருக்குதே, இந்த நிலையில் இருக்குதே, நடக்குமா நடக்காதா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சில நேரங்கள்ல நாம் அப்படி இயேசுவை விட அந்த ஆபத்தை குறித்து நம்ம அதிகமா நம்முடைய வாழ்க்கையில போட்டு சிந்திச்சு 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 அப்படி நாம் சோர்ந்து போகிறோம் வாழ்க்கையில இல்லைங்களா? இந்த இருதயம் அப்படியே நொறுங்கி ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைக்கு அது தள்ளப்படுகிறது இல்லைங்களா? பல விஷயங்களை பார்க்கிறோம், அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பார்த்து நம்மளை அழைத்த இயேசு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை காப்பாற்றுவார். அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உடையவர் அப்படிங்கிறத பல நேரங்களில் நம்ம மறந்து போயிடுறோம் இல்லைங்களா? இந்த பிரச்சனைகளை பார்த்து மறந்து போய் விடுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒண்ணு நல்லா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்து ஒருபோதும் மாறாதவர் இல்லைங்களா? அவர் நம்மை அழைத்தவர். அவர் எப்பவும் மாற மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வு, பலவீனங்கள் இல்ல, இது எல்லாமே சில நேரங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக கடவுளால் அனுமதிக்கப்படலாம் இல்லைங்களா? அந்த நேரங்கள்ல நம்ம புலம்புவதையெல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்வதற்கு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய உதவியை நாடுவதற்கு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய எதிரிகளை விட கிறிஸ்து பெரியவர் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? இப்ப பேதுரு மாதிரி நாமும் இயேசுவை நோக்கி பார்க்காம அவிசுவாசத்திற்கு அநேக நேரம் இடம் கொடுத்து விடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? பேதுரு என்ன செய்தாரோ அது மாதிரி நம்ம சில நேரங்கள்ல இயேசுவை பார்ப்பதற்கு பதிலாக அவிசுவாசத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவை பற்றி சிந்திக்காம, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார் அப்படிங்கிறத சிந்திக்காம நம்முடைய எதிரிகளை பற்றி நம்ம சிந்திக்கிறதுனால நாம் மேற்கொள்ளப்படுகிறோம் இல்லைங்களா? ஆகவே இந்த சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆழ பதிய வைத்து கொண்டு அதிலிருந்து நாம் ஞானத்தை கற்றுக்கொண்டு ஒரு நாள் இயேசுவை பிடித்து கொண்டு நடக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? அவிசுவாசத்தினாலே நமக்கு ஒரு உபத்திரவங்கள், அவிசுவாசத்தினாலதான் நமக்கு மேலும் மேலும் உபத்திரவங்களை நாம் அடைகிறோம் இல்லைங்களா? இயேசுவை பார்த்து நடப்பதற்கு பதிலாக காற்றையும் கடலையும் பார்த்து அதனுடைய அவிசுவாசம் இல்லைங்களா? ரொம்ப பயங்கரமா இருக்குது காத்து, இந்த அலை பயங்கரமா கொந்தளிக்கிறதே, நம்ம ஒருவேளை மாண்டு போயிடுவோமோ அப்படின்னு இயேசுவை பார்ப்பதற்கு பதிலாக பேதுரு இந்த பிரச்சனைகளை பார்த்தார். அவிசுவாசம் மேலோங்குகிற பொழுது அவர் அமிழ்ந்து போனார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய கையை பிடித்து தூக்கி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி கேட்கிறார். நடந்து வந்த இப்ப ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்கிறார் இல்லைங்களா?
இப்ப இதுல இருந்து நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? நம்முடைய பிரச்சனைகளையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எப்பவுமே. அதை ஒரு வாரமா வச்சிருங்க. இயேசு பார்க்கறதுக்கு கத்துங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, கர்த்தரையே நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். கடவுளை நமக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு, ஆண்டவருக்கு எது பிரியம், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறதுல தீவிரம் காட்டி அதுல நடக்கிறதுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில பழக வேண்டியது அவசியம் இல்லைங்களா? பாருங்க, மூணாவதா நம்ம பார்க்கறதுல அவிசுவாசத்தினால் நமக்கு வரும் உபத்திரவங்கள். அவிசுவாசம்தான் சில நேரத்துல நமக்கு அதிகமான உபத்திரவத்துக்குள்ள நம்ம தள்ளிடும். மன ரீதியில ரொம்ப பெரிய வேதனைகளையும் துக்கத்தையும் இல்லைங்களா ரொம்ப சிந்திக்கிறோம். நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகளையே சிந்திச்சு சிந்திச்சு செஞ்சு செஞ்சு தூக்கம் இல்லாம, ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சமாதானம் இல்லாம, கடவுளையே பார்க்காம நம்ம சில நேரங்கள்ல சோர்வுக்குள்ளாகப்படுறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. எல்லா காரியத்திலும் கடவுளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன வேதத்திலிருந்து நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நாம் எப்படி நடக்கணும்னு சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டு ரொம்ப மெதுவா, ரொம்ப ஞானமா, ரொம்ப கவனமா ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு நம்ம நடக்கிறதுக்கு வாழ்க்கையில பார்க்கணும் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம மூணாவது அதுல நம்ம பார்க்கணும். கடைசியா ஒரு பயன்பாடு பார்த்து முடிக்கலாம். நாலாவது நம்ம இதுல பார்க்கறது என்னன்னா, கிறிஸ்துவின் அளவற்ற அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவனுடைய அளவற்ற அன்பை குறித்து நம்ம இந்த பகுதியில பார்க்க முடியும். அதாவது பலவீனமான விசுவாசிகளிடத்துல கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த அற்புதத்திலிருந்து நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? பேதுரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு இல்லைங்களா? ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு கூப்பிடுறார். உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய கையை நீட்டி பேதுருவை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்க. மனிதர்களாகிய நாம் சில நேரங்கள்ல என்ன செய்து விடுவோம் இல்ல, நம்முடைய பலவீனத்துல சில நேரங்கள்ல மனிதர்லாம் என்ன செய்துடுறாங்க இல்ல, சில நேரத்துல இந்த மாதிரி ரொம்ப ஏதேனும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளா இருந்தா அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன வந்துடுது இல்லையா? பாவத்தின் ஊடாக அப்படி சிந்திச்சிடறோம் இல்லையா சில நேரத்துல இல்லைங்களா? ஆண்டவர் அப்படி செய்யல. ஆண்டவர் பேதுருனுடைய அவிசுவாசத்தின் பலனை அவர் அனுபவிக்கும்படி, அந்த தண்ணீர்ல அமிழ்ந்து போகும்படி பேதுருவை விட்டுவிடவில்லை என்று சொல்லி பார்க்க. என்னை சந்தேகப்பட்ட இல்ல, நீ அப்படியே தண்ணியோட போ அப்படின்னு சொல்லி விடல. பேதுரு கூப்பிட்ட உடனேயே ஆண்டவர் கையை நீட்டி அவரை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்க. பேதுருனுடைய பிரச்சனையை பார்த்து, அங்க நடக்கிற பிரச்சனையை பார்த்து அவன் அதுல இருந்து மீட்பதற்கு தான் ஆண்டவர் எண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படியே விட்டுட்டு போறதுக்கு இல்லை. அவர் சந்தேகப்பட்டாருதான் இல்லைங்களா? இயேசுவை பார்க்கறதுக்கு பதிலாக காற்றையும் கடலையும் பார்த்து அதை சிந்தித்து உள்ள போனார்தான். ஆனா தான் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போகிற பொழுது அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனேயே இயேசு கிறிஸ்து, நீ என் மேல அவிசுவாசம் கொண்டபடினால நீ அமிழ்ந்து போ அப்படின்னு சொல்லி விடல. அந்த பிரச்சனையிலிருந்து அவரை விடுவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பார்த்தார் இல்லைங்களா? அவன் கையை பிடித்து தூக்கி விடுகிறார். அங்க என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு மென்மையான கடிந்து கொள்ளுதலை அங்க கொடுக்கிறார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அளவற்ற அன்பை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு மனுஷன் இடத்துல மெய்யான கிருபை வாசம் பண்ணுகிறதை ஆண்டவர் பார்க்கிற பொழுது, அவருடைய நித்திய கிருபை வாசம் பண்ணுகிறதை பார்க்கிற பொழுது, அவர் எல்லாவற்றையும் தாங்கி எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை இருக்கிற பொழுது நாம் சில நேரங்கள்ல பண்ணுகிற எல்லா காரியத்தையுமே அவர் தாங்குகிறார், அதை மன்னிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்கிற பொழுது நம்மை மன்னிக்கிறார். இந்த உலகத்துல நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? முரட்டுத்தனமா சொல்லு பேச்சு கேட்காத இருக்கிற பிள்ளைகளை கூட தன்னுடைய தாய்
புறம்பே தள்ளாத இருக்கிறத பார்க்குறோம் சில நேரங்கள்ல. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் தம்முடைய மக்களை கனிவாக நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க மனமாற்றம் அடைவதற்கு முன்னாடி அவர்களை நேசித்து அவர்களுக்காக பரிதபித்ததை விட அவங்களுடைய மனமாற்றத்துக்கு முன்பாக அவர்கள் மீது அதிக அன்பையும் அக்கறையும் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து நம்மை நடத்தின அந்த தேவன் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்கள்ல அவர் இன்னும் அதிகமாக நம்ம மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறபடினால நம்முடைய அவிசுவாசத்தை அவர் பொறுத்து கொள்ளுகிறார். சரிங்களா? பொறுத்து கொள்றார். நம்முடைய சந்தேகம் சில நேரங்கள்ல சில மனிதர்களுடைய சந்தேகம் அவங்களிடத்துல விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, விசுவாசம் குறைவா இருக்கிறது அப்படிங்கிறது தான் காட்டுகிறது. விசுவாசத்துல குறைவாய் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சில நேரம் காட்டுங்க. பேதுரு அங்க சந்தேகப்பட்டதுனால அவர் விசுவாசி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவருக்கு விசுவாசம் குறைவா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? இப்ப நம்முடைய விசுவாசம் குறைவா இருந்தாலும் நமக்கு உதவி செய்யறதுக்கு நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? குறைவான விசுவாசத்தோட இருக்கணும், நம்ம எல்லா தப்புகளையும் செய்து கொண்டு இருக்கணும், ஆண்டவர் நம்மளை பொறுத்துக்குவாரு, மன்னிச்சுக்கிட்டு இருப்பாரு, ஆகவே நம்ம இருக்கிறது போல இருந்துகிட்டு இருக்கலான்ற அதுக்காக நம்ம இதை பார்க்கறது இல்லை. நாம் இவ்வளவு மோசமாக இருந்தும் தேவன் நம்ம மேல் அன்பு பாராட்டுகிறாரே, அதை உணர்ந்தவர்களாக நாம் அவரை பிடித்து கொண்டு முன்னேற வேண்டும் என்பதை இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்றோம். இல்லைங்களா? நம்ம பாவத்திலேயே உலாவிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் சத்தியத்தை நம்ம கத்துக்கிறது இல்லை. இவ்வளவு மோசமான ஒரு மனிதனை, இல்லைங்களா, நீங்க பிக்சர் ஓட்டி பாருங்களேன், இப்படியே ஒரு பிக்சர் பாருங்க. ஒரு மோசமான கொடூரமான ஒரு பையன், சொல்லு பேச்சு கேட்காத முரட்டுத்தனமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பையன். அந்த தாய் அந்த பையனை ரொம்ப நேசித்து அரவணைக்கிறார், சில நேரம் பொறுத்து கொள்றா, அவன் செய்யறதெல்லாம் பொறுத்து கொள்றான். இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிக்சர் மாதிரி பார்த்துட்டே இருங்க. அவன் டெய்லி அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்றைக்காவது திருந்தி விடுவான்னு சொல்லி அந்த தாய் அவன் மேல் இறக்கம் பாராட்டிக்கிட்டே இருக்கிறார். இப்ப நமக்குள்ள என்ன தோணும்? எவ்வளவு ஒரு கோபம் வரும் பார்த்தீங்களா? இப்ப நம்ம சும்மா பார்க்கும்போதே அது எவ்வளவு தப்புன்னு தெரியுது. இல்லைங்களா? இப்ப நம்ம மேல ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறது நம்ம தொடர்ந்து பாவத்துல நீடிச்சிருப்பதற்காக இல்லை, அவருடைய அன்பை நாம் ஆழமாக உணர்ந்து பாவத்தை அழித்தொழித்து விசுவாசத்துல முன்னேறுவதற்காக அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? இப்ப நம்முடைய விசுவாசம் குறைவா இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா? பாருங்க, ஒரு சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 94ஆம் சங்கீதம் பாருங்க. 94ஆம் சங்கீதத்துல 18ஆம் வசனம் பாருங்க. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்றத பார்க்கிறேன். என் கால் சறுக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறதுன்னு சொல்லி பார்க்கிறேன். இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் பலவீனமாக்கப்படுகிற பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? பேதுரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போகிற பொழுது ஆண்டவர் அப்படியே அமிழ்ந்து போகும்படி விடல, அவருடைய கையை பிடித்து அவனை தூக்கினார் என்று சொல்லி தூக்கி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவுக்காக வாழும்படி இந்த பகுதி நமக்கு அதிகமான உற்சாகத்தை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இரட்சகர் நம்மோடு இருக்கும்போது இந்த கிறிஸ்துவ பந்தயம் இருக்குது பாருங்க, இந்த ஓட்ட பந்தயம், அதுல நம்ம ஓடுறதுக்கு எதற்காகவும் பயப்படக்கூடாது. இல்லைங்களா? நமக்கு நியமித்த பாதையில நம்ம ஓட வேண்டியது அவசியம், ஒரு கிறிஸ்துவனாக வாழ வேண்டியது அவசியம். இல்லைங்களா? நாம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு நாள் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நாள் மகிமையில சேர்க்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்க. ஆகவே நாம் ஓட வேண்டியது அவசியம். இல்லைங்களா? ஆனா நம்ம விழுந்துருவோமோ இல்லாமல் ஆயிருமோ அப்படியெல்லாம் இல்லை, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நம்ம விழுந்தா அவர் நம்மை மீண்டும் தூக்கி விடுவார் அப்படிங்கிறத நம்ம மறக்கூடாது. நாம் நம்முடைய குறைபாடுகள்னால சில நேரங்கள்ல
நாம் தவறுகீது செய்துவிட்டால் அவர் நம்மை மறுபடியுமாக சீர்படுத்துவார் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. நம்மளுடைய குற்றங்களை நமக்கு உணர்த்தி அதுல இருந்து மனம் திரும்படி செய்து நம்மை நடத்துவார் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. அப்ப அவர் ஒருபோதும் அவருடைய இரக்கத்திலிருந்து அதாவது அவர் ஒருபோதும் அவருடைய இரக்கத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒரு முறை அழைக்கப்பட்ட மனிதன் அவன் நித்தியத்துல சேர்க்கும் வரையிலும் தேவன் அவனோடு கூட இருந்து நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்க. சரிங்களா? அழைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்குமே தவிர, அழைக்கப்பட்டிருக்கிறவனாக இருப்பான்னு சொன்னா அவன் ஒருபோதும் கைவிடப்படுகிறது இல்லை என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா? அப்ப அற்ப விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் வெறுக்க கத்துக்கொள்ளுவோம். இல்லைங்களா? அதிலேயே நம்ம மனநிறைவுள்ளவர்களாக இருக்காதபடிக்கு கவனமா இருப்போம். அற்பமான காரியத்துல சோர்ந்து போய், இல்லைங்களா, பார்த்துக்கிட்டு நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் கடவுளுக்குள்ள பிள்ளையே அப்படின்றதெல்லாம் இந்த காரியம் இல்லை. இல்லைங்களா? இப்ப நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியம். நம்ம கடந்ததை பார்க்கறது எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்ம முன்னேறதுக்காக இருக்கணுமே தவிர நம்ம அந்த இடத்துலயே கடப்பதற்காக அல்ல. சரிங்களா? இப்ப பவுல் சொல்ற மாதிரி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொன்ன விதத்துல நாம் அப்படி நடக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு நாள் ஆண்டவரிடத்துல இந்த விசுவாசத்தை அதிகப்படுத்தும்படியாக செபிக்க வேண்டியது அவசியம். பேதுரு அங்க ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அது ஒரு விதத்துல ஜெபம்தான். இல்லைங்களா? ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி இக்கட்டான நேரத்துல ஆண்டவரை கூப்பிட்ட மாதிரி நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல ஜெபத்துல கிட்டி சேர்ந்து நம்முடைய குறைவுகளை ஆண்டவரிடத்துல சொல்லி அதிலிருந்து நம்ம மீட்கப்படும்படியாக ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு அவர்களை வளரும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஊக்கத்தோடு அவரிடத்துல ஜெபத்துல வர வேண்டியது அவசியம். இல்லைங்களா? அப்படி நம்ம செய்கிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். இல்லைங்களா? இதுல இருந்து 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பாடாக நம்ம எடுத்திருக்கிறோம். முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆண்டவருடைய அதாவது படைப்பின் மேல் இயேசு கொண்டிருந்த ஆளுகை, இந்த முழு படைப்பின் மேலும் இயேசு கொண்டிருந்த ஆளுகை, அதை நம்ம பார்த்தோம். இல்லைங்களா? படைக்கப்பட்டவை எல்லாமே ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? ஆண்டவர் அதை விட பெரியவர். இல்லைங்களா? நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்களை விட பெரியவர் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதோடு கூட தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு கொடுக்கிற பலன், அந்த வல்லமையை பார்த்து பேதுரு கடல் மேல் நடந்தார். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம நடப்பதற்கு ஆண்டவர் போதுமான பலனை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவார். அவர் இல்லாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நமக்கு சில நேரத்துல பிரச்சனைகள் துன்பங்களின் வழியாக நம்மை தூக்கிவிட்டு நமக்கு கற்றுத்தருவார் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு 3வது அவிசுவாசத்தினால் நமக்கு ஒரு உபத்திரவங்களை நம்ம பார்த்தோம். இல்லைங்களா? அவிசுவாசம் தான் நமக்கு அநேக நேரங்கள் உபத்திரவங்களை கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறேன். இயேசுவை பார்த்து நடந்த வரைக்கும் பேதுரு தண்ணிக்குள்ள போகல. இயேசுவை பார்ப்பதற்கு பதிலாக காற்றையும் கடலையும் பார்த்து உள்ள போனார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை விட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்ம பார்த்து பார்த்து நாம் அநேக உபத்திரவங்களை நமக்கு வருவித்துக் கொள்கிறோம். ஆகவே நாம் இயேசுவை நோக்கி பார்க்கறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு 4வது கிறிஸ்துவனுடைய அளவற்ற அன்பை குறித்து பார்த்தோம். பலவீனமான விசுவாசியும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அவர் மேல் இரக்கம் காட்டுகிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா? அவிசுவாசத்துல மாண்டு போகும்படி பேதுரு விடாம தூக்கி விட்ட அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் சோர்ந்து போகிற பலவீனமான நேரத்துல அவ்வளவுதான் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவார் அப்படின்னு சொல்ற பிசாசனுடைய வார்த்தையை கேட்காம ஆண்டவர் நம்மை மீட்பார். பேதுரு கூப்பிடும் பொழுது அவரை தூக்கி விட்ட அதே ஆண்டவர் என்னையும் இந்த இக்கட்டிலிருந்து தூக்கி விடுவார், நான் அவரோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபத்துல அவர் இடத்துல நெருங்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அளவற்ற அன்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியம். இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம இந்த பகுதியிலிருந்து கத்துக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்ப்போம், அதன்படி நடப்போம். கடவுள் நமக்கு உதவுவார்.